தான் தமிழக வெற்றி கழகத்தின் டார்கெட்டா அப்படிங்கிற கேள்வி எழுது. ஏன் இந்த கேள்வி எழுது அப்படிங்கிறதுக்கான விஷயம் தான் இப்போ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். சேலத்தில் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு. 2026 தேர்தலை முன்வைத்து நிறைய அரசியல் மெசேஜ்களையும் கடத்தக்கூடிய ஒரு கூட்டமாகவே இந்த பொதுக்கூட்டம் அமைந்தது. தாவேகாவுடைய நகர்வுகளை சமீபத்தில் நடந்த செயற்குழுவுக்கு முன் பின் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாம். ஏன்னா செயற்குழுவுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் முகாமிலேயே ஒரு குழப்பமான ஒரு சூழல் தான் நிலவி வந்தது. என்டிஏ கூட்டணியிலிருந்து விஜய்க்கு வெளிப்படையாக அழைப்பு மேல் அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. பாஜகவுடன் போகிறதுக்கு தாவேகா முகாமுக்கு ஆரம்பத்திலிருந்தே விருப்பமில்லை அப்படிங்கிற நிலை தான் காணப்பட்டது. ஜோசப் விஜய் அப்படின்னு பாஜக அடையாளப்படுத்தியிலிருந்து தான் அவருடைய அரசியல் நகர்வுகள் வேகம் பிடிச்சது. விஜயுடைய அரசியல் நகர்வுகள் அதனால தான் அதே பாஜகவோட கூட்டணி போகிறது அரசியல் ரீதியாக பெரிய சறுக்களை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் பனையூர் தரப்பினுடைய எண்ணமாக இருந்துச்சு. ஆனால் அதிமுக மீது அப்படி ஒரு பார்வை கிடையாது தமிழக வெற்றி கழகத்துக்கு. பாஜகவை விட்டுட்டு அதிமுக வந்தா அதிமுகவோட கூட்டணி போகலாம் அப்படிங்கிற திட்டம் தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு இருந்தது அப்படிங்கிற மாதிரி நெருக்கமானவங்க சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பிரச்சாரத்துக்கே பாஜக தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்து அவங்களோட நெருக்கம் காட்டினார். அதுக்கு பிறகுதான் அதிமுக பாஜக பொதுவாக பார்த்தீங்கன்னா அமித்ஷா சென்னைக்கு வந்து அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்னு சொன்னார். அப்படி சொல்லும் போதெல்லாம் அதுக்கு சொன்ன பிறகும் கூட அப்போதான் கூட்டணி உறுதியாச்சு. ஆனால் அதுக்கு பிறகு எந்த ஒரு நிகழ்வுலையும் அதிமுக பாஜக ஒன்றா இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிகழ்வுகளும் நம்ம பார்க்க முடியல. அமித்ஷா அறிவித்தாலும் கூட அதிமுக பாஜக இன்னும் இணக்கமாகலங்கிற மாதிரி விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வந்தது. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் அதிமுக பாஜக இணக்கமாக தான் இருக்குது அப்படிங்கிற வகையில் தான் எடப்பாடி பழனிசாமியினுடைய மக்களை மீட்போம் தமிழகத்தை காப்போம் அப்படிங்கிற பிரச்சார பயணம் தொடக்க நிகழ்வில் பாஜக கலந்துக்கிட்டாங்க. அதனால் தங்களுடைய அதிமுக கணக்கு பலிக்காது அப்படின்னு உணர்ந்து தான் செயற்குழுவில் மிக தெளிவாக விஜயின் முதல்வர் வேட்பாளர் தமிழக வெற்றி கழகம் தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னு தீர்மானம்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஏன்னா பாஜக விட்டு அதிமுக வரப்போகிறது கிடையாது அப்படின்னும் போது பாஜக நாம ஏன் விமர்சிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் இப்போ உறுதியாக பாஜக எதிராக ஒரு நிலைப்பாடோடு விஜய் விமர்சிக்க தொடங்கி இருக்காரா? தமிழக வெற்றி கழகம் பாஜக மாதிரியே திமுக மாதிரியே அதிமுக விமர்சிக்க தொடங்கியிருக்கானா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. இனிமே விஜயை மட்டுமே மையப்படுத்தி அவரை மட்டுமே நாயகனாக முன்னிறுத்தி தான் 2026 தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய வியூக வகுப்பு அணி சொன்னதாக சொல்லப்படுது. விஜய முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி பிரச்சார திட்டங்களையும் வகுக்க தொடங்கியிருக்காங்க. சேலத்தில் நடந்த மாநில கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்துக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தான் தலைமையிடமிருந்து மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு உத்தரவு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது என்ன அந்த உத்தரவு அப்படின்னா, மக்கள் விரும்பக்கூடிய முதல்வர், மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய் அப்படிங்கிற வாசகத்தை எல்லா பேனர்லையும் போஸ்டர்லையும் பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவு போடப்பட்டிருக்கு. சேலத்தில் பொதுக்கூட்டம் நடக்கிறதுன தலைமையிடமிருந்து வந்த அறிக்கையிலும் கூட முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படின்னே குறிப்பிட்டிருப்பாங்க. சேலம் பொதுக்கூட்டமும் விஜய் முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி நடத்தப்பட்ட முதல் கூட்டம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். பொதுக்கூட்டத்துக்காக ஒட்டப்பட்ட போஸ்டர்களையும் தலைமை சொன்ன வாக்கியத்தை நிர்வாகிகள் தவறாமல் பயன்படுத்தியிருந்தாங்க. மேடையில் பேசிய பலரும் மக்கள் விரும்பக்கூடிய முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக பயன்படுத்தியிருந்தாங்க. பாஜக அனுப்பிவிட்ட ஆள் அப்படின்னு விமர்சிக்கப்பட்ட முன்னாள் IRS அருண்ராஜை கொள்கை எதிரி பாஜக என்ற தலைப்பில் பேச வச்சது அந்த கரையை துடைக்க முயற்சிருக்காங்க. அவரும் பாஜகவோட RSS அமைப்பையும் குறிப்பிட்டு அட்டாக் பண்ணார். செயற்குழுவில் விஜயே RSS மையம் குறிப்பிட்டு விமர்சித்திருந்தார். பாஜக எதிர்ப்பை கூர்மைப்படுத்துவதன் மூலமாக சிறுபான்மையினர் வாக்குகள் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தமிழக வெற்றி கழகத்துக்கு குறிப்பாக விஜய்க்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. தமிழக வெற்றி கழக மேடையில் திமுக பாஜக அட்டாக் அப்படிங்கிறது வழக்கமாக நம்ம பார்ப்போம். திமுகவை ரொம்ப அதிகமாக அட்டாக் பண்ணுவாங்க, பாஜகவே திமுக விட கொஞ்சம் குறைவாக அட்டாக் பண்ணுவாங்க. ஆனால் அதிமுகவையும் வெளிப்படையாக அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதுதான் விழாவினுடைய மிக முக்கியமான ஹைலைட்டாக பார்க்கப்படுகிறது. செயற்குழுவுக்கு முன்பு வரைக்கும் எதிர்கட்சி ஏன் விமர்சிக்க வேண்டும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக நழுவி கொண்டே இருந்தாங்க. இப்போ விஜயை மையப்படுத்தி மட்டும்தான் தேர்தலை சந்திக்க போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணதுனால அதிமுக தாவேகா கூட்டணி அப்படிங்கிற பேச்சுகளும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய தேவை உண்டாகி இருக்கு. அதனால தான் முதல் முறையாக அதிமுகவை அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதிமுகவுக்கு வலுவான தலைமை கிடையாது, அந்த கூட்டணிக்கு யார் தலைமை அப்படின்னே தெரியல, சிஎம் யார் அப்படின்னா அமித்ஷா தான் சொல்லுவார் அப்படிங்கிறாங்க.
எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய குறிக்கோளின் நம்பிக்கை தான் தமிழக வெற்றி கழகம், அதனுடைய தலைவர் விஜய் அப்படின்னு அந்த கூட்டத்தில் சரமாரியா பேசியிருக்காங்க. அதிமுக அட்டாக் பண்ணி பேசியிருக்காங்க. அதிமுக தொண்டர்கள் ஏற்கனவே எங்கள் பக்கம் வந்துட்டாங்க அப்படின்னு ஒரே போடாகப்பட்டாரு ஆதவ் அர்ஜுனா. விஜய் தான் முதல்வர் வேட்பாளர், அவருடைய முகத்தை வைத்து தான் தாவேக தேர்தலை எதிர்கொள்ள போகிறது அப்படிங்கிறத ரொம்ப உறுதியாக சொல்லக்கூடிய வகையில் தான் மதுரை மாநாடு இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மதுரையில் மாநாடு நடக்க போது தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு, அந்த மாநாட்டிலையும் இதுதான் இன்னும் உறுதியாக சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்டாலின் விசஸ் விஜய் அப்படிங்கிற நேர் எதிர் போட்டியை உருவாக்கும் வகையில் அடுத்தடுத்த பிரச்சார திட்டங்கள் அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர், அதிமுக தலைமையை எதிர்ப்போம், தொண்டர்கள் எங்கள் நண்பர்கள் அப்படிங்கிற ஒரு தகவலையும் முன்வைப்பதற்கான கூட்டமாக தான் இது அமைஞ்சிருக்கு. விஜய் தரப்பு அதிமுக தலைமைக்கு எதிராக வாழ்விசை தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில இன்றைக்கு பொதுவாக இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு பேசப்பட்டு வருது. அதே சமயத்தில் கூட்டணி விவகாரம் தொடர்பாக இன்னும் அதிகமாக பேசப்பட்டு வருது. நாம் தமிழ் கட்சியும் அதிமுக போகமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, தமிழக வெற்றி கழகமும் அதிமுக போகமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் ஒரு ஆங்கில நாளிதழுக்கு அளித்த பேட்டியில எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காரு, திமுகவை எதிர்க்கக்கூடிய மனது கொண்ட கருத்துக்கள் அனைவரும் ஒரே கூட்டணி இணைய வேண்டும், கூட்டணிக்கு வர வேண்டும் அப்படின்னு அழைப்பு விடுத்திருக்காரு தமிழக வெற்றி கழகத்துக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும். ஆனால் 2 பேருமே அதிமுகவோட போகமாட்டோம் அப்படின்னு உறுதியாக சொல்லிட்டாங்க. இப்போ என்ன விவகாரம் அப்படின்னா, இதுவரையிலும் ஏன் அதிமுக அட்டாக் பண்ணல அப்படின்னு தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் மேலே விமர்சனம் முன்வைக்கப்பட்டு வந்தது. அதற்கான பதிலையும் அந்த மீட்டிங்கில் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, அந்த கூட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதிமுக தொண்டர்கள் பல பேர், அதிமுகவுடைய முக்கியமான நபர்கள், முக்கியமான நிறைய தொண்டர்கள்லாம் தமிழக வெற்றி கழகம் பக்கம் தான் வந்துகிட்டு இருக்காங்க, வராங்க, அதனால தான் அட்டாக் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்ட அந்த பதில் அப்படிங்கிறது. அப்போ தமிழக வெற்றி கழகம் அதிமுகவை குறிவைக்கிறதா? அதிமுக பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவை அட்டாக் பண்ணோம் அப்படின்னா செகண்ட் பிளேஸ் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இந்த செகண்ட் பிளேஸ் திமுகவா தமிழக வெற்றி கழகமாங்கிற ஒரு நிலை உருவாக்க தான் தமிழக வெற்றி கழகம் பிளான் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் சந்தேகமும் இயல்பாகவே எழுகிறது.